ஒருவர் ரூபாய் 8000-ஐ 5% வட்டிக்கு 2 ஆண்டுகளுக்கு வங்கியில் செலுத்தினார்கள். அவருக்கு கிடைத்த கூட்டு வட்டியை காண்க. இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ அவருக்கு கிடைச்ச கூட்டு வட்டி எவ்வளோன்னு சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட் வந்து திருப்பி ஏ கண்டுபிடிக்கும். A is equal to P into 1 plus R by 100 to the power n. நான் ஏன் அதை ரிப்பீட்டடாக எழுதுறேன் அப்படின்னா அதை மறக்கக்கூடாது, அதனால தான் எழுதுறேன். ஸோ A is equal to P வந்து எவ்வளோ 8,000 into 1 plus R 5 by 100 to the power 2. So A is equal to 8,000 into 1 plus, that is 0.05 whole square, that is equal to A is equal to 8,000 into 1.05 whole square. So A oda value is A is equal to 1.05 the whole square, 1.05 the whole square into 8,000, that is equal to 8,820 rupees, 8,820. ஓகே, இதுதான் வந்து அவருக்கு கிடைச்ச மெச்சூரிட்டி வேல்யூ. ஓகே, இதுலேருந்து அவர் என்ன பண்ணலாம், அவர் வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு A minus P. ஸோ 8000 ரூபா கொடுத்துருக்குறாரு. ஸோ இவருக்கு கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் rupees 820. இதான் ஆன்சர். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இவருக்கு கிடைச்சது 820 ரூபா. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம், ஒரு 10,000-ஐ 5% வட்டிக்கு 2 ஆண்டுகள் வங்கியில் செலுத்தினார் எனில் அவர் பெற்ற கூட்டு வட்டியை காண்க. அவர் பெற்ற கூட்டு எவ்வளவு, மொத்த தொகை எவ்வளவு? சிம்பிள். A is equal to P into 1 plus R by 100 to the power n. So A is equal to 10,000 into 1 plus 5 by 100 to the power 2. So that is A is equal to 10,000 into 1.05 to the power 2. So A is equal to, நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா rupees 11,025. ஸோ இது வந்து அவருக்கு கிடைச்ச மொத்த தொகை இவ்வளவு. ஸோ இவர் கொடுத்த பிரின்சிபல் எவ்வளோ அப்படிங்கன்னா 10,000 ரூபா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு A minus P, that is 11,025 minus 10,000. So that is equal to 1,025 rupees. இவர் பெற்ற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1025 ரூபா. ரைட்டுங்களா? ஸோ 2 ஆன்சர். ஒன்று 11,500 ரூபா மொத்த தொகை, இவர் பெற்ற வட்டி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 10,500 ரூபா. தேர்ட் ப்ராப்ளம், ஒருவர் ரூபாய் 5,000 5% வட்டி விகிதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டியும் அசலையும் காண்க. சேம் ஃபார்முலா. A is equal to P into 1 plus R by 100 to the power n. ஓகே, வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டி அசலையும் காண்க. அதாவது வட்டி விகிதத்தில் 2 ஆண்டு இருக்கு, 2 ஆண்டு இருக்கு, 2 ஆண்டு இருக்கு, 4 ஆண்டு வச்சு 4 4 ஆண்டுக்கு 5% வட்டி கிடைக்கும் கூட்டு வட்டி அசலையும் காண்க. Here n is equal to 4, P is equal to 5,000. Okay, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். R rate of interest வந்து 5%. So that is A is equal to 5,000 into 1 plus 5 by 100 to the power 4. So that is equal to 5,000. A is equal to 5,000 into 1 plus 0.05 to the power 4. So A is equal to 5,000. A is equal to 5,000 into 1.05 to the power 4 is equal to எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். 6,077 காசு. 6,000 rupees 6,077.53 காசு
இதுதான் அவருக்கு கிடைச்ச அசல். அசல் தொகை எவ்வளோ அப்படின்னீங்கன்னா இதுதான் அவருடைய அசல். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? 5% 4 வருஷத்துக்கு 5000 ரூபா பணத்துக்கு. ஸோ 6000, that is compound interest is equal to A minus B, that is 6077.55 minus 5000. Okay, this is 55,7701. 1077 ரூபா 55 காசு. ஸோ இதனுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 1077.55. இது கிடைச்ச மொத்த தொகை 6073 ரூபா 53 காசு. லாஸ்ட் ப்ராப்ளம். அசல் 5000 rupees, வட்டி 10%, வருஷம் 3. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறேன். இதில் பி கொடுத்துட்டாங்க. பி இஸ் ஈக்குவல் டு 5000 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, ஃபர்ஸ்ட் we can calculate simple interest. Simple interest is equal to P&R by 100. P is equal to 5000 and R is equal to 10. Year வந்து 3 divided by 100. Okay, P&R, okay, 3 into 10 வச்சுக்கோம். இது வந்து அடிச்சிங்கன்னா you will get that is 1500 rupees. 1500 இதான் வந்து கிடைக்கும். ஓகே, 1500ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வழியாக 3 வருஷத்துக்கு 10% வட்டியில் 5000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கும். இப்போ இதே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணணும்னா, ஸோ A is equal to P into 1 plus R by 100 to the power N. So A is equal to P வந்து 5000 into 1 plus 10 divided by 100. Okay, that is 1 by 10 to the power 3. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1655 ரூபா கிடைக்கும். rupees 1655 கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் கூட இருக்கு இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ வேல்யூ வந்து 5000 + 1500 6500 தான் கிடைக்கும். ஸோ இதனுடைய மெச்சூரிட்டி வந்து 6500 ரூபா தான் 3 இயர்ஸுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. பட் இதே நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறப்ப 1650 ரூபா கிடைக்கும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1655 minus 1500, that is equal to rupees 155. 155 ரூபா நமக்கு டிஃபரன்ஸ் கூட கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இதை போட்டோம்னா. ஸோ this way you have to work out this problem. Thanks for listening.